வணக்கம் தோழிகளே. நாங்க ஃபேஷன் டிசைனர் அகாடமியில இருந்து மகாலட்சுமி துரைராஜ். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த, என் மனசுக்கு பட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புறேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் அவங்க வந்து டெய்லர் ஷாப் பத்தியும் பொட்டிக் ஷாப் பத்தியும் கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அதுல தைக்கிற மெத்தட்ஸ், அப்புறம் அங்க வாங்குற அமௌண்ட்ஸ், அங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்னு அப்படின்னு நிறைய பேசுறாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மேஸ்திரி என்ஜினியர்ஸ் மாதிரி அப்படின்னு கொஞ்சம் நிறையவே சொல்றாங்க. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுலயும் பாத்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கும், பரிமாணங்கள் இருக்கலாம். அப்போ ஒரு ஃபீல்ட ஒருத்தவங்க ஒரு இதை பத்தி உயர்வா சொல்றேங்கிற பட்சத்துல இன்னொருத்தவங்களை பத்தி தயவு செஞ்சு தாழ்வா பேசாதீங்க. ஏன்னா எல்லா ஃபீல்டும் எல்லா செக்டார்ஸும் அந்த ஃபீல்டுல வந்து எல்லா பக்கங்களையும் ஆள் இருந்தாதான் அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சதா இருக்க முடியும். அப்படி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு பொட்டிக் ஷாப் ரன் பண்ற ஒருத்தவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்க பொட்டிக் ஷாப்ல யார வச்சு அந்த டெய்லர் அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க இன்னொரு ஃபேஷன் டிசைனிங் முடிச்ச ஆளையா அந்த ஒர்க்குக்கு வைக்க போறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டெய்லரை தாங்க வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்ககிட்ட போய் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ரெஸ் எது, அது நீங்க எப்ப யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க அவங்க அம்மா அப்பா கூடயோ இல்ல அவங்க தாத்தா பாட்டி கூடயோ போய் அவங்க தெரு முனையில இருந்த ஏதோ ஒரு டெய்லர் ஷாப்ல தைச்ச ஒரு பட்டு பாவாடை சட்டை, ஒரு கவுனா இருக்கலாங்க. சோ எந்த ஒரு ஃபீல்டையும் உயர்த்தியோ ஒருத்தவங்களை தாழ்த்தியோ பேசாதீங்க. ஏன்னா இங்க எல்லாரும் யாருக்கும் உயர்வானவங்களும் இல்ல, யாருக்கும் தாழ்வானவங்களும் இல்லை. தேங்க்யூ. உன்னாலும் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதை.